வணக்கம். என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ், மனித பரிணாமம். குரங்குகளிலிருந்து மனிதர்கள் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க, அந்த நிலையில் அவங்க ஏற்பட்ட அந்த நிலையை ஏற்பட்ட அவங்க உடல்நிலை மாற்றங்கள் மற்றும் செயல் நடத்தை மாற்றங்களை பற்றிலாம் படிப்பதெல்லாம் மனித பரிணாமம். மனித பரிணாமத்தின் வெவ்வேறு நிலைகள். முதல் நிலை ராமாபித்தகஸ். இவர்களுடைய காலகட்டம் வந்து 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு உட்பட்டது. இவர்கள் தனது உணவுக்காக தாவர செடி கொடிகளை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பார்க்கறது உடல் முழுவதும் நோக்கங்களை கொண்டு குரங்குகள் போன்று தெரிந்தாங்க. இவங்க ஜிம்பன்சி மற்றும் கொரில்லாக்களை கொண்டு நடக்கும் தன்மையினை கொண்டிருந்தாங்க. இவங்களுக்கு அடுத்த நிலை என்னன்னா இவங்க ஆஸ்ட்ரலோபித்தெகஸ். இவங்களுடைய காலகட்டம் 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு உட்பட்டது. இவர்கள் நம்மளை காட்டிலும் மூளை சிறிய அளவு கொண்டவர்கள். இவர்களுடைய மூளை அளவு 350 to 450 சென்டிமீட்டர் கியூப். இவங்க ஆப்பிரிக்காவை வாழ்விடமாக கொண்டிருந்தனர். ஆகையால் இவர்கள் ஆஸ்திரேலிய குரங்கு மனிதன் என அழைக்கப்படுகின்றனர். இவர்களுக்கு அடுத்த நிலையினர் ஹோமோ ஹேபிலஸ். இவங்களுடைய காலகட்டம் சுமார் 2.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு உட்பட்டது. இவர்களுடைய மூளை அளவு சற்று வளர்ந்து 650 to 800 சென்டிமீட்டர் கியூபாக இருந்தது. இவர்கள் தான் முதலில் ஆப்பிரிக்காவுக்குள்ளே இடப்பெயர்ச்சி அடைந்து கற்களை கொண்டு கற்கருவிகளை செய்து பயன்படுத்தினவங்க. இவங்களுக்கு அடுத்த நிலையினர் தான் ஹோமோ எரெக்டஸ். இவங்களுடைய காலகட்டம் சுமார் 1.9 மில்லியன் ஆண்டுகளுக்கு உட்பட்டது. இவங்களுடைய மூளை அளவு 900 சென்டிமீட்டர் கியூப். இவங்க தான் முதல்ல இந்த இனத்தவர் தான் முதல்ல இரு கல்லுகளை சொன்னால் நெருப்பு உருவாகும் என்பதை நிரூபித்து நெருப்பை கண்டுபிடிச்சு பயன்படுத்தினவங்க. அந்த கற்களோட பேரு சிக்கி முக்கி கல். இவங்க தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் முதல்ல இந்த ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறி வெவ்வேறு கண்டங்களுக்கு போய் ஆசியா, ஐரோப்பா உள்ளிட்ட வெவ்வேறு கண்டங்களுக்கு இடம்பெயர்ந்தவங்க. இவங்களுக்கு அடுத்த நிலையினர் தான் இவங்க நேண்டர்தால் மனிதர்கள், அம்புலின்னு சொல்லுவாங்க அந்த இனத்தவர். இவங்களுடைய காலகட்டம் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது. இவர்களுடைய மூளை அளவு 1400 சென்டிமீட்டர் கியூப். இவங்க குளிர் பிரதேசங்களில் பெரும்பாலும் குளிர் பிரதேசங்களில் வாழைத்தன்மையை கொண்டிருந்தாங்க. இவங்க மிருகங்களை கொண்டு அந்த இறைச்சியை சாப்பிட்டு அந்த மிருகங்களோட தோலை ஆடைகளை அணிந்திருந்தாங்க. இவங்க தான் முதல்ல இறந்தவர்களை புதைக்கும் பண்பினை தெரிந்து அறிந்திருந்தாங்க. இவர்களோட உடல் வலிமை மற்ற இனத்தோட உடல் வலிமையோட மிகவும் வலிமையானதாக இருக்கும். இவர்களுக்கு அடுத்த நிலையினர் தான் ஹோமோ சாப்பியன்ஸ். அதாவது 3 லட்சம் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தற்போதைய மனித நிலை தான் ஹோமோ சாப்பியன்ஸ். அப்படி பார்த்தா நம்மளுடைய சயின்டிஃபிக் நேம் தான் ஹோமோ சாப்பியன்ஸ், மாடர்ன் ஹியூமன்ஸ். நம்மளுடைய மூளை வந்து மிகப்பெரியது. மூளை அளவு 1300 to 1600 சென்டிமீட்டர் கியூப். நம்ம தான் ஃபஸ்ட் உணவுக்காண்டி வேளாண்மை செய்து உணவு உற்பத்தி செய்தோம். அதுக்கப்புறம் வீடுகளில் விலங்குகளை வளர்க்கும் முறையை நம்ம தான் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் கலை, கலாச்சாரம் மற்றும் மொழி பற்றி அறிந்து வந்தோம். அதுக்கப்புறம் புத்திசாலித்தன்மை நமக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. இதுக்கான எவிடன்ஸாக கிடைச்சது தான் ஃபாசில்ஸ், பண்டைய எச்சங்கள், அப்புறம் ஸ்டோன் ஸ்டூல், கற்கருவிகள், அதுக்கப்புறம் டிஎன்ஏ ஆய்வு, கம்பேரிட்டிவ் அனாட்டமி. புனித நிலையில் இருந்தாலும் நிமிர்ந்த நிலைக்கு போனோம். உடல் அமைப்பு ஒப்பீடு. அப்புறம் இந்த பரிணாமத்தில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள் லார்ஜர் பிரெயின். ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களோட மூளையோட அளவு 350 to 450 சென்டிமீட்டர் கியூப். ஆனால் இப்போ இருக்கிற நம்மளோட மூளையோட அளவு 1300 to 1600 சென்டிமீட்டர் கியூப். நம்ம மூளை வளர்ச்சி மூளை நல்லா வளர்ந்து வாக்கிங் அப்ரைட் புனித நிலையிலிருந்து நிமிர்ந்த மாறினாங்க. யூசிங் டூல்ஸ் அண்ட் ஃபயர்ஸ், கருவிகளையும் நெருப்பையும் பயன்படுத்தினாங்க. லாங்குவேஜ் கல்ச்சர், மொழி மற்றும் கலாச்சாரம் பற்றி எடுத்துருந்தாங்க. இந்த மனித பரிணாமத்தை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து தற்போதைய மனிதனாக மாறினாங்க அப்படிங்கிறத வச்சு நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரங்கு மனிதன் எப்படி இந்த புத்திசாலி மனிதனாக மாறினானோ, இந்த புத்திசாலி மனிதனும் இன்னொரு பல லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னும் பரிணாம வளர்ச்சி அடைந்தானா, ஒருவேளை இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பாதி மனிதன் பாதி ரோபோ. நம்ம இப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட கை வந்து கட்டையாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையோ இல்லையோ, ஆனால் இன்னும் கட்டையாகிட்டே போகுதுன்னா இந்த கையை எடுக்க வேண்டிய நிலைமை வந்து இந்த கையை எடுத்துட்டு இந்த கைக்கு ரோபோ கைக்கு மாற்ற வேண்டிய நிலைமை. அப்போனா நம்மளும்
இனத்தினர் நம்மளை